தினமொரு வசனம். சங்கீதம் 42 வசனம் 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? நம்மிடம் நன்கு பழகி பரிச்சயமாய் இருக்கின்ற ஒருவரை தேடி செல்வதற்கும் பரிச்சயமில்லாத ஒருவரை தேடி செல்வதற்கும் இடையே பெரிய வேறுபாடு உண்டு. பழகி பரிச்சயமானவரை தேடி செல்லும் போது அதனுடைய பின்னால் ஒரு ஆழமான ஆர்வமும் ஆசையும் உத்வேகமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். பழக்கம் இல்லாத ஒருவரை தேடி போகும்போது அங்கே பெரிய உற்சாகமோ உணர்வு சார்ந்த சந்தோஷமோ இராது. தேவனை தேடுதலிலும் அப்படியே. சிலருக்கு ஜெபத்தில் உண்மையானதொரு வாஞ்சை இல்லை, வேத வாசிப்பில் ஒரு ஆசை இல்லை, தேவனை ஆராதிப்பதில் பெரிய சந்தோஷமில்லை. இவைகளில் தினமும் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவைகள் கடமைக்காகத்தானே அன்றி உண்மையான ஆசையினால் அல்ல. தேவனை தேடுதல் என்பதும் ஆவிக்குரிய விஷயங்களில் ஈடுபடுவது என்பதும் அநேகருக்கு வெறும் கடமையாகவே உள்ளது. அவைகளில் அவர்களுக்கு மனமார்ந்த ஈடுபாடுகள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னும் தேவனை தங்களுக்குள் அறியவில்லை, தேவ உறவை தங்களுக்குள் அனுபவிக்கவில்லை, தேவ அன்பை இன்னும் ருசிக்கவில்லை. தேவன் அவர்களுக்கு உண்மையில் பழகி பரிச்சயமான ஒருவராக இல்லை. எனவே மன ஆர்வத்தோடும் மகிழ் உணர்வோடும் தேவனை அவர்களால் தேட இயலவில்லை. ஒருமுறை ஆவிக்குரிய நண்பர் ஒருவரோடு சில நாட்கள் வெளியூர் செல்ல நேரிட்டது. அப்போது அவர் காலையில் எழுந்து ஜெபிப்பதையோ வேதம் வாசிப்பதையோ என்னால் பார்க்க முடியவில்லை. ஆவிக்குரியவராயிருந்தும் நாள் முழுவதும் ஜெபம் வேத வாசிப்பு இல்லாமலே அவரால் சாதாரணமாக இருக்க முடிந்தது. அதே வேளையில் அவர் காலையில் எழுந்ததும் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், நண்பர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீண்ட நேரம் பேசாமல் இருப்பதில்லை. குடும்பத்தாரை, நண்பர்களை எங்கிருந்தாலும் தேடுகின்ற அவர் ஏன் தேவனை தேட ஆர்வம் காட்டவில்லை? தேவன் அவருக்கு அவ்வளவு பரிச்சயமானவர் அல்ல. தேவனோடு அவர் பழகி அந்த ஐக்கியத்தை அனுபவித்து அவர் வாழவில்லை. எனவே தேவ உறவிற்காக, அன்பிற்காக காலை எழுந்ததும் அவருடைய ஆத்துமா தாகத்தோடு ஏங்கவில்லை. தேவனை தேடுவது வெறும் கடமையாக அல்ல, உண்மையான உறவின் விளைவான தேடலாக இருக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ சித்தத்தின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.